ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 33 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட்லாம் தட்டி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு நானும் 2, 3 ஐடியா வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ட்ராமாஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல லூசி வந்து அப்டேட் போயிருந்திருப்பான். நான் சியாஜுக்குலாம் ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். எனக்கு இது தேவைதான். நான் அவன என் பின்னாடி அலைய விட்டுட்டே இருந்ததுக்கு மொத்தமா சேர்த்து அவன் இப்ப என்ன விட்டுட்டே போயிட்டான். இப்ப பாரு இப்ப நான் தான் அழுதுட்டு இருக்கேன் அவன் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுறா. கூட அந்த லெட்டர் தான் சரி, சரி இங்க பாரு ஃபீல் பண்ணாத. அவன் கண்டிப்பா வந்துருவான் நம்பு அப்படிங்கும்போது, இல்ல அவன் என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப அழுதுருப்பா. சரின்னு அவ தான் கம்ஃபோர்ட் பண்ணியிருந்திருப்பா. அப்படியே கட் பண்ணா அவங்க கிராஜுவேஷனுக்கு கூட லூசியும், செங்லாங் 2 பேரும் வந்திருக்க மாட்டாங்க. இவ ஒரு மாரி சோகமா நின்னுட்டுருக்கும்போது லெட்டர் வந்துட்டு, "என்னாச்சு? இங்க பாரு கிராஜுவேஷன் டே இப்படி சோகமா இருக்க. சரி வா நம்மலாம் போய் ஃபோட்டோ எடுத்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம காலேஜோட லாஸ்ட் டே" அப்படிங்கிற மாரி இவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ இவங்க ஜாலியா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒரு மாரி நல்லா போயிருந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே ப்ரொஃபஷனலா முன்னேறிட்டாங்க. நம்ம சியாஜூன்னா அவ ஒரு டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல பெரிய மேனேஜரா போஸ்டிங்ல இருப்பா. ஸோ செங்லாங்குமே அவனோட ஃபீல்ட்ல பயங்கரமா இருப்பா. ஸோ இப்படியெல்லாம் அவங்கவங்க அவங்கவங்க பொசிஷன்ல இருக்காங்க. செங்லாங்கோட அம்மா இருக்காங்களா, அவங்க கூட பியூட்டி பார்லர் பயங்கர பெருசாக்கிட்டாங்க. ஆனா அதே இடத்துல நம்ம சியாஜோட அம்மாவும், லூஜோட அம்மாலாம் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி எல்லா பசங்களும் நல்லா வளர்ந்து அவங்கவங்களோட ஃபீல்ட்ல பயங்கரமா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜோட அம்மா சொல்லும்போது, ஆமா, ஆமா லூசியும் கூட பாரு வரேன் கூட இல்ல. ஆமா அவளும் பிஸி ஆயிட்டா அப்படிங்கிற மாரி லூசியோட அம்மா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா செங்லாங்கோட அம்மா இருக்காங்களா, என் பையனுக்கு ப்ரொஃபஷனல்ல முன்னாடி தான் போறான். ஆனா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும் ஒரு ஐடியா கூட கிடையாது அப்படிங்கிற மாரி எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ இத சொல்லும்போது நம்ம சியாஜோட அம்மாக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. நம்ம பொண்ணும் இதே மாரி தான் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா என் பொண்ணு இருக்காளே அவளுமே கல்யாணம் பேச்சு கேட்டா பயந்துருச்சு ஓடிர்றா அப்படிங்கிற மாரி இவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. கட் பண்ணா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சியாஜுக்கு கால் பண்ணி, இந்த மாரி இன்னைக்கு நைட் நீ டின்னருக்கு வா. நீ வரும்போது செங்லாங் இருக்கான்ல அவனையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ 2 பேத்துக்குமே நான் சேர்த்து நான் டின்னர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களா, இத கேட்டு சியாஜு சரிம்மா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஃபோன வச்சுருவா. வச்சுட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன் ஓகே. நான் ஏன் செங்லாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போணும் அப்படிங்கிற மாரி இவ யோசிக்கிறா. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து இவங்க ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துர்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாரி நீங்க ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்றீங்க மேனேஜ்மெண்ட்ட. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நெக்ஸ்ட் வீக்ல ஒரு விஐபி கஸ்டமர் வராங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்க தான் கைடன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. இத கேட்ட உடனே சியாஜு ஓகே சார் நான் கண்டிப்பா அவங்களுக்கும் நல்லாவே பண்றேன். ஸோ என்னோட பெஸ்ட்ட நான் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி இவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா இவ ஸ்ட்ரெய்ட்டா எங்க போறாங்கன்னா லெட்டோ கிட்ட தான் பார்த்து பேசலாம்னு போறா. ஸோ லெட்டோக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இன்னுமே மாப்பிள்ளை யாரும் நமக்கு காட்டவே இல்ல. ஸோ இந்த மாரி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நீ வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி நீ கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை யாருன்னே காட்ட மாட்டேங்கிற. நானும் பார்க்குறேன் காலேஜ் டைம் வந்து நீ ஃபோன்ல பேசுற எல்லாமே போற டேட் பண்றேன்னு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பையன் யாரும் எனக்கு காட்டவே இல்ல. நீ காட்டுவியா இல்லையா அப்படின்னு சொல்லி சியாஜு கேட்க ஆரம்பிச்சுறா. லெட்டர் வந்துட்டு கண்டிப்பா உனக்கு காட்டாமயா வர்ற மேரேஜ்க்கு முன்னாடியே நான் வந்து பேச்சுலர் பார்ட்டி ஒண்ணு வைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதுல அவ வருவா. நீ பாரு அப்படின்னு சொன்னதுக்கு, அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் அப்பதான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கண்டிப்பா பார்க்கும்போது ஷாக் ஆயிருவ அப்படிங்கிற மாரி நம்ம லெட்டர்ஸ் எழுதிருப்பா. ஸோ அது யாருன்னு தெரியல போக போக பார்க்கலாம். ஸ்ட்ரெய்ட்டா வீட்டுக்கு போவாளா, அங்க போய் பார்த்தா நம்ம குட்டி பீசஸ் இருக்குல்ல, அது நல்லா வளர்ந்து பெரிய பீசஸ் ஆயிருச்சு. நல்லா படுத்துட்டு இருக்கு. சோஃபாவே ஆக்கிரமிச்சு படுத்துட்டு இருக்கும். "டேய் கால் எடுறா" அப்படின்னு சொல்லும்போது, அதான் அவள இடத்துல உட்கார வேண்டியது தானே அப்படிங்கும்போது, "அம்மா இங்க பாரு அக்கா என்ன அடிக்கிறா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் அவ தான் இப்ப தான் லேட்டா வந்திருக்காள, நீ வழி விட்றா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. ஸோ இவனுக்கு பல்பாயிடும். சரி உட்காந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருக்க ஆப்பிள்லாம் சாப்பிட்டுருப்பா. அப்பயுமே இதுக்கு 2 அடி தடி சண்டையா தான் இருக்கும். ஸோ இப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி இவ போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போயிருவா. அம்மா என்ன ஸ்பெஷலா புதுசா டின்னர்லாம் பண்றீங்க? அது மட்டும் இல்ல செங்லாங்க வேற இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான். ஸோ நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் வெளிய சாப்பிட்டுருக்கீங்களா? அதனால உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி டின்னர் ப்ரொவைட் பண்ணணும்னு நெனச்சேன். அதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்கறாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம செங்லாங் வந்துர்றா. இவ தான் குடுகுடுன்னு ஓடி போய் வா செங்லாங் அப்படின்னு சொல்லும்போது, நான் லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வர்றா. இப்படி எல்லாரும் வந்த பிறகு உட்கார்ந்து டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடலாம்னு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சியாஜு அம்மா இருக்காங்களா, அவங்க செங்லாங்க பயங்கரமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிடும்போது, "இந்தா தம்பி சாப்பிடு" அப்படின்னு சொல்லி பயங்கரமா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களா. ஸோ இப்படி சாப்பிட்டே இருக்கும்போது நம்ம சியாஜு சாப்பிடும்போது ரொம்ப சிந்திட்டெல்லாம் சாப்பிடுவாளா. அவங்க அம்மா வந்து "கொஞ்சம் டீசென்ட்டா சாப்பிடு, செங்லாங்கலாம் வந்திருக்கான்ல, ஏதோ தப்பா நெனச்சுக்குவோ" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் என்ன நெனச்சுக்க போறான், அவன் தான் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கானே" அப்படின்னு சியாஜு சொல்லுவாளா. "ஆமா ஆன்ட்டி அதெல்லாம் ஒண்ணும் நான் நெனைக்க மாட்டேன். அவன தான் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுமே" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லுவான். இவங்க அம்மா சியாஜு கால டமால்னு உதைப்பாங்க. "எதுக்கு இப்ப என்ன உதைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சியாஜுக்கு தான் ஷாக்கா இருக்கும். இந்த மாரி "அப்படிலாம் இல்ல. அவன் கொஞ்சம் நீங்கலாம் வளர்ந்துட்டீங்க. ஸோ அதே மாரிலாம் இருக்க முடியாது" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம சியாச்சு அம்மா ஏதோ ஒரு பொடி வச்சு செங்கலான் கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னோட லைஃப்ல நீ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்க? மேரேஜ் இத போலாம் கேட்கும்போது, சியாஜு அம்மா கொஞ்சம் கம்முனு இருங்க. என்ன பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம சியாஜு அப்பா வந்து நம்ம குட்டி பிசாஸ் கிட்ட போய், உங்க அம்மா எப்படியோ செங்கலாங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளைய ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆமாப்பா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் கொசு கொசு கொசுன்னு பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி சியாஜோட அம்மா பிளான் என்னன்னா, செங்லாங்க சியாஜுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்னு பிளானிங் வேற.
வேற என்ன கிடையாது. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு, "அம்மா நீ எவ்வளோ சேலரி வாங்குற செங்லாங்?" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா கேட்டுர்றாங்க. இவனுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிருது செங்லாங்க்கு. சியாஜுக்கெல்லாம், "ஐயோ! 2 பேரும் கொஞ்ச நேரம் கம்முனு இருங்க. என்னதான் பேசுறீங்க நீங்க 2 பேரும்? இப்படிலாம் பேசாதீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு சொல்லியிருந்திருப்பா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, "இங்க பாரு அதனால என்ன தப்பு இருக்கு? நமக்கு தெரிஞ்ச பையன் என்ன பண்றான்? என்ன வேலை பண்றான்? எப்ப மேரேஜ் கேட்கறது என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாரி சியாஜுவோட அம்மா சொல்லியிருந்துருவாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, "நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன கொண்டு போய் கீழ வரைக்கும் விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஏன் போணும்? அவனே போய்க்குவான்." அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லுவாளா, "நானே போய்க்கிறேன் ஆன்டி" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "இல்ல, இல்ல ஜஸ்ட் நீங்க 2 பேரும் பேசிட்டே போய் கீழ வரைக்கும் விட்டுட்டு வாங்க." அப்படிங்கும்போது செங்லாங்க்கு புரிஞ்சிருது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாரி. "சரி, சரி நான் போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு சொல்லிர்றா. ஸோ ஒரு வழியா இவங்கலாம் பேசி முடிச்சு சாப்பிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா நினைக்கிறாங்க இவங்க 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஆனா இவங்க 2 பேத்தோட எண்ணம்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்படி பேசிட்டே எல்லாருமே சேஸ் சொல்லிட்டு, "நீ ரொம்ப நல்ல பையன் செங்லாங்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாலாம் நெறைய அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. "ஓ தேங்க் யூ ஆன்டி." அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்டி சாப்பிட்டு முடிச்சு இவங்க 2 கீழ வரும்போது, சியாஜுக்குன்னா ஒரு மாரி ஐயய்யோ! அவங்க என்னென்னமோ கேட்டுட்டாங்க. நீ என்ன தப்பா நெனச்சுக்காத. அவங்க ஏதோ தெரியாம கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவன் பயங்கரமா சிரிச்சிருப்பான். ஸோ சிரிச்சுட்டு, "இங்க பாரு ஆக்சுவலி அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. ஸோ நமக்கும் வயசாயிட்டே போகுது. ஸோ என்ன உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க." அப்படிங்கும்போது, "ஐயோ! ஆமா அதுக்கு தான் நான் சாரி சொல்ட்டேனே. திருப்பி திருப்பி நீ சொல்லாத. அவங்க சொன்னதுக்கு நான் என்னடா பண்றது?" அப்படிங்கிற மாரி சியாஜு கேட்பா. ஸோ கார்ல போய் உட்காந்துருக்கும்போது, அப்பயுமே செங்லாங் சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. ஸோ சியாஜ் வந்துட்டு, "அம்மா எதுக்கு நீ சிரிச்சுட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஆக்சுவலி இந்த லவ், இந்த மேரேஜ் இது எல்லாமே தாண்டி வந்து எவ்வளவோ நாள் ஆயிருச்சு. ஆனா இன்னும் அவங்க அத பத்தி பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு இவன் சிரிச்சுட்டே இருப்பானா. ஸோ இப்படி அவன் சொன்னத கேட்ட உடனே நம்ம சியாஜு டக்குனு வந்துட்டு, "நீ லூசிய தானே சொல்ற?" அப்படிங்கிற மாரி இவள கேட்க ஆரம்பிச்சுர்றா. "நான் லூசின்னு நான் பேர் சொல்லவே இல்லையே. நீயே சொன்னேன்னா அதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி செங்லான் சொல்லியிருப்பான். "எனக்கு தெரியும். உனக்கு இன்னும் அவன புடிச்சிருக்கு தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, சியாஜ் வந்துட்டு, "இங்க பாரு அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதெல்லாம் பாஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபியூச்சர் நோக்கி மட்டும் தான் போகணும்." அப்படிங்கிற மாரி இவ சொல்லுவா. "உனக்கு இன்னுமே அவன புடிக்கவே இல்லையா?" அப்படின்னு செங்லான் கேட்க, இவ வந்துட்டு, "நான் முன்னாடி மட்டும் தான் போனேன்னு நெனைக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற நினைவுகள்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அது மட்டும் இல்ல, இப்ப அவன் எங்க இருக்கானோ, அவனுக்கு மேரேஜ் இது ஆயிருக்கலாம் கண்டிப்பா. இல்ல அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கும். ஏதாவது இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "அவன் வந்து வரப்போறானாமா இங்க திருப்பி." அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். திருப்பி வந்து லூசி இங்க வர்றான்னு சொல்லியிருந்திருப்பான். இத கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். சரி வரட்டும் நல்லது தானே வந்து, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்ல. ஸோ வந்து அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லியிருந்திருப்பா. "அவ்வளோதானா உன்னோட ரியாக்ஷன்?" அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங்க்கு இருக்கும். ஸோ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத நீ நெனச்சு நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத என்ன அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லுவாளா. "என்ன நான் தப்பா நெனைக்க போறேன்? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன். நீ சொல்லு." அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பா. "ஒண்ணும் இல்ல லின்னுக்கு மேரேஜ் ஆயிருச்சாம்மா." அப்படிங்கிற மாரி சொல்லுவான். இத கேட்டோனே உனக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா போயிரும். "ஓ! அப்படியா? சரி நான் கங்கிராட்ஸ் பண்ணேன்னு மட்டும் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு." அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவன் இறங்கிட்டு அவன் கார்ல கிளம்பி போயிருவான். ஸோ போய் அங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு லின்னும் செங்லாங்கும் எடுத்தாங்கல்ல ஃபோட்டோ. அத பார்த்து அவன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம செங்லாங்கோட ஃபர்ஸ்ட் லெவல்ல கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம சியாஜோ கூப்பிட்டு விடுவாங்களா. ஸோ இவளும் போய் சொல்லுங்க சார் சொல்லும்போது, "நான் இந்த மாரி சொல்லியிருந்தேன்ல ஒரு விஐபி கஸ்டமர். ஸோ அவரு வந்திருக்காரு. அதான் உன்ன இன்ட்ரோ குடுக்கலான்னு கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது. நம்ம லூசி இருக்கான்ல அவன் தான். ஸோ லூசி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டா. ஸோ லூசிய பார்த்தோனே நம்ம சியாஜுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கும். ஒரு மாரி ஷாக்லயே பார்த்துட்டு இருக்க. நம்ம லூசி ஒரு மாரி சட்டிலா பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். ஸோ லூசி அப்படிங்கிற மாரி இவன் பேர் சொன்னோனே, அங்க இருக்கார்ல ஹையர் அஃபிஷியல் அவரு வந்துட்டு, "ஓ! உங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்க ஆரம்பிச்சுறாரு. ஸோ லூசி இருந்துட்டு, எனக்கு தெரியும். இவங்கள ஒரு 2, 3 டைம் பார்த்துருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவரு மாரி சொல்லிருவான். இத கேட்டோனே அவருக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிரும். ஸோ இப்படி பேசிட்டு, "இந்தாங்க சார் என்னோட டீட்டெயில்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி லூசி அந்த பேப்பர் குடுப்பானா. ஸோ அத வாங்கி அவரு படிப்பாரு. ஸோ லூசின்னு படிக்கிறதுக்கு பதிலா லூட்டின்னு படிச்சிருவாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சியாஜு படிக்கும்போது, லூசின்னு படிக்கிறதுக்கு லியூட்டின்னு படிச்சிருவான். "உனக்கு என்னோட பேர கூட ஒழுங்கா படிக்க தெரியாதா?" அப்படிங்கிற மாரி லூசி புடிச்சு திட்டிட்டு போயிருப்பான். ஸோ அத நெனச்சு இப்ப பிரசன்ட்டா 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி போம்போது கூட, "அவரு ரொம்ப பெரிய விஐபி கஸ்டமர். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா." அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு போவாரு. இப்படி போன பிறகு இவளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். "ஓ! நீ திரும்பி வந்துட்டியா லூசி?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்டதுக்கு, அவன் வந்துட்டு, ஆமா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துருவானா. ஸோ அப்புறம் "எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தேவையில்லாத வித்தையெல்லாம் பேச வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ப்ரொஃபஷனலா மட்டும் என்கிட்ட பேசினா போதும்." அப்படின்னு சொன்னதுக்கு, "ஓ! அப்படியா? சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க சார்." அப்படிங்கிற மாரி சியாஜு கேட்பாளா. "நானா? அதாவது என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ தேடி தான் நான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி லூசு சொல்லுவான். இத கேட்டோனே எனக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். ஸோ வந்துட்டு, "இல்ல அந்த மாரி நாங்க பண்ண மாட்டோம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கண்டிப்பா நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நான் கேட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஸோ ஒரு பெஸ்ட் பிளேஸ நீங்க எனக்கு சூஸ் பண்ணி குடுங்க. அப்பதான் நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒரு மாரி ரொம்ப ரொமான்டிக்கா ப்ரப்போஸ் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சார் அந்த மாரி நாங்க இங்க பண்ண மாட்டோம். ஸோ சாரி. நாங்க ஜஸ்ட் இங்க டூரிஸ்ட்க்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணி தான் குடுப்போம். இந்த மாரி ப்ரப்போஸ்
ப்ரப்போஸ் எல்லாம் இங்க நாங்க பண்றதில்ல அப்படிங்கிற மாரி சியாஜ் ரொம்ப சோகமா தான் சொல்லுவா. இவன் வந்துட்டு, "ஓ! அப்படியா? ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய டைம் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஸ்ட்ரெய்ட்டா நான் போய் உங்களுக்கு ஹையர் ஆஃபீசர் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இவன் ஒரு மாரி நான் உங்கள போட்டு விடுறேன் பாரு அப்படிங்கிற மாரி இவன் போவானா, டக்குனு நம்ம சியாஜ் வந்துட்டு, "ஏய் லூசி இரு இரு என்னடா பண்ற? அப்படிலாம் பண்ணாத லூசி. தயவு செஞ்சு அப்படி பண்ணாத" அப்படின்னு சியாஜ் சொல்லும்போது, "சரி நாளைக்கு காலைல வந்து என்ன வீட்ல பிக்கப் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு டவுன்ஃபால் அங்க இங்கேயோ போறாங்க. ஸோ அங்க போய் பேசிட்டே இருக்கும்போது, சியாஜ் வந்துட்டு இந்த இடம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடமும் நல்லா லேக்காலாம் இருக்குங்காட்டிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா, லூசி இருந்துட்டு பக்கத்துல வந்துட்டு, அதாவது இவ்ளோ சீப்பான பிளேஸ்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஸோ எனக்கு இந்த மாரி லோக்கலான இடம்லாம் வேணாம். எனக்கு ரொம்ப பெருசா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சியாஜ் வந்துட்டு, இங்க பாருங்க சார் அந்த மாரி ஃபெசிலிட்டிலாம் இங்க கிடைக்காது. ஸோ எங்களுக்கு குடுத்த சரவுண்டிங்ல தான் நாங்க சொல்ல முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா? நான் நெறைய இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அங்க கூட்டிட்டு போங்கன்னு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுவானா, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேரே இவங்க சின்ன வயசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இந்த பாவு இவங்கலாம் சேர்ந்து போயிருப்பாங்கல்ல, ஸோ ஒரு கடலுக்கு அந்த இடத்துக்கு போணும்னு சொல்லியிருந்திருப்பா. இத பார்த்தோனே சியாஸ் வந்துட்டு, "இல்ல சார் அங்கலாம் போ முடியாது. ஸோ ரொம்ப லாங்கு. அது மட்டும் இல்ல எங்களுக்கு நெறைய வொர்க் இருக்கு. ஸோ நீங்க இந்த இடம் பாருங்க. இதுவே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுவே போதும் உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஸ் சொல்லிட்டே இருப்பாளா, "ஓ! அப்படியா? சரி நீங்க இந்த இந்த இடத்த பத்தி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ வந்துட்டு அந்த இடத்துல லேக் இருக்கு. அங்க போனா அது கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருப்பா. இப்படி அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லூசி இருக்கான்ல, அவன் சைலன்ட்டா இந்த பக்கம் வந்து ஃபோன் எடுத்துட்டு அந்த ஹையர் பொசிஷன் இருக்கான்ல, அவ பேரு மிஸ்டர் லீ. லீக்கு ஃபோன் பண்ணி, "எனக்கு தெரிஞ்சு நீங்க அனுப்புன ஆளு சரியே இல்லன்னு நெனைக்கிறேன். ரொம்ப வொர்ஸ்ட்டா பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட" அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். "டேய் டேய் டேய் குட்றா என்னடா பண்ற? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு போணும்? வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ கார்ல தான் போவாங்க. லூசி டிரைவ் பண்ணிட்டு போவான். பக்கத்துல சியாஜ் உட்காந்துருப்பா. ஸோ லூசி வந்துட்டு, "இவ்ளோ சைலன்ட்டா வந்தா எப்படி? இங்க பாரு என் கூட ஏதாவது பேசிட்டே வா. இல்லன்னா இங்க பாரு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அப்புறம் நான் தூங்கிட்டேன்னா அவ்வளோதான். வண்டி கொண்டு எங்கேயாவது மோதிருவேன். எனக்கு இப்ப ஆல்ரெடி பயங்கரமா தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு" அப்படின்னு இவன் வேணுக்குன்னே கொட்டாய் வர மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவான். வேற வழியே இல்லாம நம்ம சியாஜ் வந்துட்டு, "அதாவது உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சீனியர் பொண்ணு தானே?" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜுக்கு கேட்டுருவா. இத கேட்டு லூசி இருந்துட்டு, "அதாவது கஸ்டமரோட பெர்சனல் லைஃப் பத்தி கூட பேசக்கூடாதுன்னு ஒரு சின்ன லாஜிக் கூட உனக்கு தெரியாதா சியாஜு?" அப்படிங்கிற மாரி திட்டி விட்டுருப்பான். "சரி நீ ஒண்ணும் பேசலாம் வேண்டாம், பாட்டு பாடிட்டே வா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். போய் போய் உன்கிட்ட பேசின பாரு அப்படிங்கிற மாரி இவளுக்கு ஆயிரும். ஸோ வேற வழி இல்லாம இவளும் கொஞ்சம் பாட்டு பாடிட்டு வந்திருப்பா. ஸோ 2 பேருமே சேர்ந்து அந்த கடல கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ இவ பயங்கரமா படுத்து தூங்கிட்டே இருப்பாளா, ஸோ லூஸ் இருந்துட்டு சரி அவனோட கோட்ட அவளுக்கே தெரியாம அலங்காப்புல போத்தி விட்டுறான்னு இவனும் மெதுவா போய் போத்தலான்னு போவா. ஸோ இப்படி போத்தும்போது கரெக்ட்டா சியாஜ் எந்திரிச்சுருவா. எந்திரிச்சுட்டு, "ஓ! நம்ம இடத்துக்குலாம் வந்துட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லியிருப்பான். "நீ தான் என்ன எழுப்பியிருக்கலாம்ல லூசி" அப்படின்னு சொல்லும்போது, "நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. அதான் நான் உன்ன எழுப்பல" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லியிருந்திருப்பான். "நான் ஒண்ணும் கொரட்டையெல்லாம் விட மாட்டேன். நீ ஓவரா பேசாத" அப்படிங்கிற மாரி சியாஜ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே கார விட்டு 2 பேரும் இறங்கி வந்து அந்த இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அது எல்லாமே மாறி போய் இடமே வேற மாரி இருக்கு. ஸோ லூசி வந்துட்டு சியாஜு கிட்ட, "இந்த மாரி உனக்கு இந்த இடத்த பத்தி என்னன்னு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, சியாஜ் வந்துட்டு இந்த மாரி இங்க போனா அங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாரி இவளோட தெரிஞ்சதெல்லாம் சொல்றா. "ஓ! பரவாயில்லையே! சரி வா அப்புறம் போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் சுத்தி பார்க்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல அவங்க நின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி செங்லாங்கு, பாவு இவங்கலாம் விளையாண்டாங்கல்ல தண்ணீல, அதே இடத்த காமிச்சு, "இங்க தானே நம்மலாம் விளையாண்டோம்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல ஆரம்பிச்சாராம். "சார் சாரி சார். அதாவது உங்களோட பெர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீங்க ப்ரொஃபஷனலா பேசுறதா இருந்தா மட்டும் என்கிட்ட பேசுங்க" அப்படிங்கிற மாரி சியாஜ் சொல்லிடுவான். சரி, சரி. அதாவது அந்த இடத்துல ஒரு பெரிய சிலைல ஒரு ஹார்ட் போட்டு, "என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணா எப்படி இருக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நான் ஒண்ணும் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. அது நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ட கேளுங்க" அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு கோவப்பட்டு அவ அங்கருந்து கிளம்பி போயிருவா. ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது லூசி அங்க ஒரு கடை மாரி ஒண்ணு இருக்குமா, டக்குனு சியாஜ கூப்பிட்டு, "சியாஜு இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவா. இவளும் வந்துருவாளா, சரி இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அந்த செல் ஹேர் பின் இருக்கும்ல, அத எடுப்பாளா. ஸோ எடுத்து அவ பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம லூசிய புடுங்கி அவ தலையில வச்சு பார்ப்பா. ஸோ இது ஆக்சுவலி முன்னாடி நடந்துச்சுல்ல, இவ அத எடுத்து பார்த்திருப்பா. அது உடைஞ்சு போயிருக்கும். திருப்பி அவன் வாங்கி குடுத்திருப்பான். கடைசில இவ என்ன சொல்லிடுவா, ஆக்சுவலி இது அவளுக்கு நல்லா இருக்காது. அவளுக்கு புடிக்காது. நான் வேற எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. ஸோ சியாஜுக்கு அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்ட அப்படிங்கிற மாரி ஆயிடும். ஸோ இப்படி சண்டை போட்டு அவங்க 2 பேரும் போயிருவாங்க. லூசி வந்து அதே ஊர்ல ஒரு வீடு வந்து இன்னைக்கு நைட் புக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அங்க போயிட்டு, "டேய் நான் ஒண்ணும் இங்க தங்கலாம் வரல" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு மேல் போர்ஷன் நீ எடுத்துக்கோ. நான் கீழ எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சத்தம் மட்டும் போட்றாத" அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கிருந்து போயிருவா. இவன் போய் மேல போனோனே சியாஜு டமால் டுமால்னு குதிக்க ஆரம்பிச்சுடுறா. வேணுக்குன்னே வெறுப்பேத்தணும்னு அங்க போய் குதி குதின்னு குதிக்கிறது, சேர போட்டு இழுக்கிறது, டமால் டுமால் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும் அவன வெறுப்பேத்துறதுல. இவனும் கீழ பார்த்துட்டு, "ஐயோ! இந்த குழந்தை புள்ளைய வச்சுட்டு" அப்படிங்கிற மாரி இவனுக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். ஸோ நைட்டு போயிட்டு, "சியாஜு, சியாஜு, சியாஜு" அப்படின்னு கூப்பிட்டு இருப்பானா, சியாஜு டென்ஷன் ஆயி வெளில வந்து, "டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்ன கத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "இல்ல டின்னர் போலான்னு இருக்கேன். அதான் உன்ன கூட்டு போலான்னு இருக்கேன். வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட, சியாஜ் வந்துட்டு, "நான் ஏன் வரணும்? நீ கூப்பிட்டா நான் வரணும்னு ஒண்ணும் கிடையாது. என்னாலலாம் வர முடியாது" அப்படிங்கிற மாரி அவ சொல்லிடுவாளா. ஸோ லூசி இத கேட்டு கோவமா, "இப்ப நீ கீழ வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு கத்துவா. அவ வந்துட்டு மேல வரப்போறியா இல்லையான்னு கத்துவா. திருப்பி அவன் கீழ வரப்போறியா இல்லையா அப்படின்னு கூப்பிடும்போது, அவன் மேல வரப்போறேன்னு கூப்பிடுவான். ஆக்சுவலி இதே மாரி ஒரு சீன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சியாஜ் கீழ வா கீழ வான்னு கூப்பிடுவான். அவன் மேல வா மேல வான்னு கூப்பிட்டுருவான். ஸோ 2 பேரும் நெனச்சு பயங்கரமா சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அதாவது
அதாவது இந்த ட்ராமா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மாரி ரொம்ப ஸ்பெஷலான ட்ராமான்னு நெனைக்கிறேன். நெறைய காமெடி எலமெண்ட்டும் இல்ல ஒரு மாரி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா! பை பாய்.